சீனாவை ரகசியமாக கண்காணிக்கும் அமெரிக்கா. வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையே தொழில்நுட்ப போட்டி அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்க அரசாங்கம் ஒரு ரகசிய நடவடிக்கையை எடுத்துள்ளதாக ஓர் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு சிப்கள் சட்டவிரோதமாக வேறு சில பகுதிகளுக்கு திருப்பிவிடப்படுவதை தடுக்க அமெரிக்க அதிகாரிகள் அந்த சிப்களுக்குள் மறைக்கப்பட்ட இருப்பிட டிராக்கர்களை வைப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அரசு ஏஐயை இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பம் என்று கருதுகிறது. அதாவது இது பொதுவான பயன்பாடுகளுக்கும் இராணுவ நோக்கங்களுக்கும் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறது. எனவே ஏஐ தொழில்நுட்பத்தில் சீனாவின் முன்னேற்ற வேகத்தை குறைப்பது அமெரிக்காவின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் NVIDIA மற்றும் AMD போன்ற நிறுவனங்களின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏஐ சிப்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை மீறி சில சிப்கள் சட்டவிரோதமாக சீனாவை அடைவதாக கூறப்படுகிறது. இந்த சட்டவிரோத கடத்தலை தடுப்பதற்காகவே இந்த ரகசிய டிராக்கர்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த டிராக்கர்கள் அனைத்து கப்பல்களிலும் வைக்கப்படுவதில்லை என்றும் அதிக ஆபத்து நிறைந்ததாக கருதப்படும் கப்பல்களில் மட்டுமே வைக்கப்படுகின்றன என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த டிராக்கர்கள் ஷிப்பிங் கொள்கலன்கள், சர்வர் பேக்கேஜிங் மற்றும் சர்வர்களை வைத்திருக்கக்கூடிய ரேக்குகளில் கூட மறைத்து வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த டிராக்கர்களில் சில ஸ்மார்ட் போன்களைப் போல பெரிதாகவும் டெல் மற்றும் சூப்பர் மைக்ரோ போன்ற நிறுவனங்களின் உபகரணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே NVIDIA நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜென்சன் ஹுவாங் தங்கள் நிறுவனத்தின் மிகவும் மேம்பட்ட ஏஐ சிப்கள் சீனாவிற்கு நுழைவதை பலமுறை மறுத்திருக்கிறார். இருப்பினும் கிழக்கு ஆசியாவில் இந்த சிப்களுக்கு $1 பில்லியன் மதிப்பிலான கருப்பு சந்தை இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு இணங்க NVIDIA H2O மற்றும் AMD MI308 போன்ற சில குறிப்பிட்ட சிப்கள் கூட தடை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனங்கள் தங்கள் சில சிப்களை ஏற்றுமதி செய்வதற்கான உரிமங்களுக்கு ஈடாக விற்பனை வருவாயில் 15% வரை அமெரிக்க அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ரகசிய டிராக்கர்களின் பயன்பாடு சர்வதேச தொழில்நுட்ப வர்த்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது.